வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லாம இங்கிலீஷ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான 30 டாபிக்ஸ். அதுல 30th டாபிக் தான் எதுன்னா போயட்டிக் ஃபார்ம்ஸ். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு போயட்டிக் ஃபார்ம்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச போயட்டிக் ஃபார்மோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக இந்த போயட்டிக் ஃபார்ம்ஸ் வந்து நான் எழுதியிருக்காங்க. போயட்டிக் ஃபார்ம்ஸ் இன்னொரு டைப் வேற எது எப்படி சொல்லலாம்னா டைப்ஸ் ஆஃப் போயம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதோட ப்ரொனன்சியேஷன் போம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, போயம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க போயம் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இன்னும் நிறைய டெட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் போயம் இல்லைன்னா போயட்டிக் ஃபார்ம்ஸ் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வரும். அட்லீஸ்ட் ஒரு 1 கொஸ்டினாவது வரும். ஸோ அதுக்காக தான் இந்த போயட்டிக் ஃபார்ம் எடுத்து. இப்போ போயட்டிக் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டைப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அந்த 20 டைப்ஸும் படிக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. நம்மளோட புக் சோர்ஸ் வச்சு இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்க எப்படி எல்லாம் கேட்கலாம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எது இதெல்லாம் இம்பார்ட்டனோ அப்படின்னு நான் எடுத்து ஒரு 10 டைப்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சோ வாங்க ஃபர்ஸ்ட் ஒன்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா லிம்ரிக் போயம். இது ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதாங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பேப்பர் 1, பேப்பர் 2 இங்கிலீஷ்ல கண்டிப்பா இந்த லிம்ரிக் போயம் பத்தினா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருந்தாலே தெரியும். சரி, அந்த லிம்ரிக் போயம் எப்படி இருக்கும்னா இட் இஸ் a humorous டைப் ஆஃப் போயம் இல்லைன்னா ஃபன்னி போயம்னு சொல்லலாம். அதாவது ஒரு காமெடியான போயம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிம்ரிக் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது இப்படிதான் கேட்டிருக்காங்க. இப்ப கீழே கொடுத்ததுல எது வந்து ஒரு ஃபன்னியான போயம் இல்லைன்னா எது வந்து ஒரு ஹியூமரஸ் டைப் ஆஃப் போயம் அப்படின்னு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம அது எத்தனை லைன்ல இருக்கும் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கறாங்க. அது எப்பவுமே எப்படி இருக்கும்னா 5 லைன்ஸ்ல மட்டும்தாங்க இருக்கும். அதை தாண்டியும் இருக்காது, அதுக்கு கம்மியாவும் இருக்காது. 5 லைன்ஸ்ல இருக்கிறது தான் லிம்ரிக் போயம். அதோட ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா AABBA. இதுவும் கேட்டிருக்காங்க AABBA. அதாவது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 lines and last line should end with the same sound. 3 and 4 line with same sound. அதாவது உங்களுக்கு நம்ம பிரியிற மாதிரி எப்படி பார்க்கலாம்னா இப்போ ஒரு 5 lines இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 லைன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லிம்ரிக் போயம்னு சொல்றோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், 5th எல்லாம் வந்து ஒரே சவுண்ட்ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 3, 4 வந்து ஒரே சவுண்ட்ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும், காமெடியா இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லிம்ரிக் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா பேலட்னு சொல்லலாம், இல்ல பேலே அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ரிட்டன் லைக் எ நரேட்டிவ். நரேட்டிவ்னா என்ன? ஸ்டோரி டைப்ல சொல்றது, இன்க்ளூடிங் பிளாட், கேரக்டர்ஸ் அண்ட் டிராமாட்டிக் கன்க்ளூஷன். இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இருப்பாங்க. அவங்க அப்புறம் கன்க்ளூஷன் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்? வில்லனை சாகடிக்கிற மாதிரி இருக்கும், ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயம்ல வந்துட்டு ஒரு கதையை சொல்றது தான் வந்துட்டு இந்த பேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலயும் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இந்த போயமோட டைப் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா கோட்ரைன்ஸ்ல இருக்கும். கோட்ரைன்ஸ்ல என்னன்னா 4 லைன் ரைமிங் ஸ்டான்சாஸ். ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 4 லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொதுவா என்ன ரைம் ஸ்கீம்ல எழுதியிருப்பாங்கன்னா ABABன்னு இருக்கும், இல்லைன்னா ABCB அப்படின்ற ஒரு ரைமிங் பேட்டர்ன்ல வரக்கூடியதுதான் இந்த பேலே டைப் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அடுத்து நம்ம தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எலிஜி அப்படின்னா என்னன்னா இட் இஸ் a serious poem that expresses deep sorrow typically to mourn someone who has died. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பத்தி இல்ல அவங்களோட நினைவா நம்ம ஒரு பாடல் பாடுறோம் இல்லையா, இல்ல ஒரு கவிதை எழுதுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலிஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. ட்ரெடிஷ்னல் எலிஜி, அதாவது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த எலிஜி வந்து எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா அந்த போயமை வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு போயம்லயே வந்து இந்த 3 விஷயங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. முதல் என்னன்னா அந்த போயம்ல வந்து போயட் வந்து லேமெண்ட் பண்ற மாதிரி. இப்ப வந்து ஒரு போயட் வந்து அவரோட ஃப்ரெண்ட் இறப்பை பத்தி எழுதுறாருன்னா அதுல வந்து முதல் புலம்புவாரு, ஏன் இவ்வளவு சீக்கிரம் இவன் போனான்னு தெரியலையே, இன்னும் வயசாச்சு இவனுக்கு, அந்த மாதிரி புலம்பரத்தை வந்து முதல் இதுல இருக்கும். அடுத்து என்னன்னா பிரைஸ் ஆஃப் த டிசீஸ்,
அதாவது இறந்தவர்களை பத்தி பாராட்டி சொல்லுதல் இருக்கும். அடுத்து என்னன்னா சொலேஸ்னா அவங்களோட பெற்றோர்கள் இருப்பாங்க இல்ல இதுல இருப்பாங்க இல்லையா, மனைவி குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறுற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த 3 இது வந்துட்டு அந்த ஒரு ட்ரெடிஷனல் எலிஜில உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அடுத்து 4th என்னன்னு பாருங்க, எப்பிக். இப்ப எப்பிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம என்ன சொல்லுவோம், மகாபாரத, ராமாயணம் அந்த மாதிரியான ஸ்டோரிஸை வந்து நம்ம எபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப எபிக் போயம் என்னன்னா, எபிக் போயம்ஸ் ஆஃபன் fill the length of a book and tell of heroic adventures and journeys. இப்ப எப்படி வந்து ராமாயணத்துல ராமரை பற்றி நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து என்னென்ன வீர தீர செயல்கள் செய்தாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு, அந்த மாதிரி பாக்குறோமோ அதையே ஒரு போயம் வடிவுல ஒரு ஹீரோவுடைய அட்வென்ச்சர் பத்தி, அவர் எங்க போறாரு, என்னென்ன ஜேர்னி எல்லாம் மேற்கொள்றாரு, என்னென்ன வீரம் எல்லாம் பண்றாரு அப்படின்றத ஒரு போயம் வடிவுல சொல்றதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எபிக் போயம்னு சொல்றாங்க. அதோட லென்த் பாருங்க, ஒரு புக் அளவுக்கு இருக்குமா அந்த போயமோட லென்த். அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு புக் அளவுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒடிசி அந்த மாதிரியான போயம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த எபிக் போயம்ல நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ஃப்ரீ வேர்ஸ். இதுலயே உங்களுக்கு ஐடியா இருக்கும், ஃப்ரீயா எழுதுறது. ஆமா, ஏன்னா இந்த போயமுக்குன்னு ஒரு ரெகுலர் ரைம் ஸ்கீமோ இல்ல ஒரு பேட்டர்ன் ஆஃப் மீட்டரோ எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, லிம்ரிக் போயம்னா 5 லைன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இப்ப என்ன சொல்றது, குவாட்ரைன்ஸ்ல 4 ஸ்டான்சஸ்ல இருக்கணும். ஆனா இந்த ஃப்ரீ வேர்ஸ் போயம்க்கு வந்துட்டு நம்மளுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது, நீங்க எப்படி வேணா எழுதலாம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃப்ரீ வேர்ஸ் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. அடுத்து பாருங்க 6th என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹைக்கூ. இது தமிழ்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல இந்த ஹைக்கூ கவிதைகள் எங்க தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் தான், அவங்க தான் வந்துட்டு இந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை என்னன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் a ஷார்ட் போயம் ஆஃப் 17 syllables in all. மொத்தம் 3 வரிகள் தான் இருக்கும். அந்த 3 வரிகள்ல 17 syllablesல தான் இந்த ஹைக்கூ கவிதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்குன்னு ஒரு ரைம் ஸ்கீம் எல்லாம் கிடையாது, அன்ரைம்டு, அதாவது எப்படி வேணா எழுதலாம், அன்ரைம்டு அண்ட் அரேஞ்ச்டு in 3 lines. 3 லைன் தான் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இல்ல ஹைக்கூ போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை இருக்கும்னா 5 syllable இருக்கும், செகண்ட் லைன்ல 7 syllable இருக்கும், அண்ட் தேர்ட் லைன்ல 5 syllables இருக்கும். 575 ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் வந்து இந்த ஹைக்கூ போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சானட். ஓகேங்களா, இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. சானட் அப்படின்னாலே ஒரு 14 லைன் போயம். சானட்னு உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் தான் ஞாபகம் வருவார், கரெக்டா? இது அது வந்து கண்டிப்பா எத்தனை லைன் இருக்கணும்னா 14 லைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து என்ன பென்டாமீட்டர்ல எழுதிருப்பாங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர். இங்க ஐ இருக்கு, கட்டா இருந்தா பாத்துக்கோங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதிருப்பாங்க. இந்த சானட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்டா எழுதுவாங்க. ஆனா லைன்ஸ்ல அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல சொல்ற கருத்துக்கள் இல்ல அதை பிரிச்சு எழுதுற விதம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல புகழ்பெற்றவர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், பெட்ரார்ச், மில்டன், ஸ்பென்சர், இவங்க எல்லாருமே சானட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுவுமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், நம்ம புக் பேக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். சின்குவைன் போயம், இதுவும் எப்படின்னா லிம்ரிக் போயம் மாதிரி 5 லைன் போயம் தான் இதுவும் சொல்றாங்க. விச் ஸ்பெசிபிக் சிலபல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 5 லைன்ஸுக்கு வந்து சிலபல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க, 2 4 6 8 2. இந்த 5 லைன்ஸ்க்கு வந்து சிலபல்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை முதல்ல யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடலைட் கிராப்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சின்குவைன் போயம அடலைட் கிராப்சே இவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓட் அப்படின்னா என்னன்னா ஒரு செரிமனியோ இல்ல ஒரு செலிப்ரேட்டிங், ஏதோ ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பாடல் கவிதை இயற்றப்படுகிறது, இதை பாடப்படுகிறது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஓட். தட் எக்ஸ்பிரஸஸ் பிரைஸ் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், ஐடியா ஆர் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டை பத்தியோ இல்ல ஒரு ஐடியா பத்தியோ இல்ல ஒரு பர்சனை பத்தியோ புகழ்ந்து பாடுறது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஓடுன்னு சொல்றோம். இது முதல்ல எங்க அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் கிரீஸ்ல பெர்ஃபார்ம்டு வித் மியூசிக்கல் அக்கம்பைன்மெண்ட். அதாவது இந்த ஓடு அந்த போயம்லாம் வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், இசைக்கு ஏத்த மாதிரி அதை வந்து நம்மளால பாடவும் முடியும். அதுதான் வந்து நம்ம ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் என்னன்னா லிரிக் அப்படின்னா என்னன்னா ஃபோக்கஸஸ் ஆன் எக்ஸ்பிரஸிங் பர்சனல் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஆஃப் எ ஸ்பீக்கர் இன் அ கன்சைஸ், மியூசிக்கல் அண்ட் ஆஃபன் நான் நரேட்டிவ் வே.
அதாவது நம்மளுடைய அதாவது இப்போ ஒரு போயட் வந்து எழுதுறாரு அப்படின்னா அவருடைய பர்சனல் தாட்ஸ், பர்சனல் எண்ணங்கள் பத்தி எழுதலாம், இல்ல அவருடைய ஃபீலிங்ஸை பத்தி எழுதலாம், இல்ல அவருடைய எமோஷன்ஸ் பத்தி எழுதலாம். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சைஸா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதுறது அந்த மாதிரி எழுதணும். அது மட்டும் இல்லாம எப்படி ஓடு வந்து நம்ம மியூசிக் வாசிச்சு அதை பாட முடியுமோ அந்த மாதிரி ஒரு லிரிக்கல் போயமையும் நம்மளால வந்து மியூசிக்கு ஏத்த மாதிரி நம்மளால அதை பாட முடியும். அண்ட் ஆஃபன் நான் நரேட்டிவ் வே. நரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி போகும், ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். ஆனா இந்த நான் நரேட்டிவ் வேவ்னா இது ஸ்டோரி மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் லிரிக் போயம். சோ போயட்டிக் டிவைசஸ்ல நிறைய இருக்குங்க. போயட்டிக் டிவைஸ் இல்ல, சாரி, போயட்டிக் ஃபார்ம்ஸ். சரிங்களா? இப்போ போயட்டிக் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த டெட் எக்ஸாம்க்கு இந்த ஒரு 10 போயட்டிக் ஃபார்ம்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய வந்து கமெண்ட் பண்றீங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற டைம்ஸ்ல தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பேபி இருக்காங்க, அவங்கள பாத்துக்க வேற யாரும் கிடையாது, நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ கிடைக்கிற டைம்ல தான் நான் வீடியோ போடுறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் போடுறேங்க. சரிங்களா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.